இப்போ பிடிங்கன்றான். அந்த மாசத்துல தான் குர்ஆனை இறக்கினேன் என்றார். ஒட்டுமொத்தமா சிந்திச்சு பாருங்க, நீங்க தின்னாம குடிக்காம இருக்கிறது இருக்குதே, அது அல்லாஹ்க்கு தேவையில்லை. இத ரத்தின சுருக்கமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி வல் ஜஹல. யார் ஒருவர் கௌல ஸூர் பொய்யான பேச்சு பேசாம இருக்கிறாரோ, விடாம இருக்கிறாரோ, வல் அமல பிஹி பொய்யான வீணான நடவடிக்கைகளில் யார் ஒருத்தர் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாரோ, வல் ஜஹல மடமைத்தனத்தில் யார் இருக்கிறாரோ, ஒருத்தர் பொய்யான பேச்ச விடல, பொய்யான வீணான நடவடிக்கைகளை விடல, மடமைத்தனம் இதே புத்தி கெட்டத்தனமா எல்லாத்தையும் சிந்திக்கிறது. பகுத்தறிவு இருக்கும், சிந்திக்க மாட்டாங்க. அல்லாஹ் மூளையை தந்திருப்பான், யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மடமையாகவே சிந்திச்சு கேட்டா பாரம்பரியம் பரம்பரை, என் உம்மா வாப்பா செஞ்சது, என் வாப்பாமார்கள் செஞ்சது, முப்பாட்டம் பாட்டம் செஞ்சது என்ற பேர்ல கண்டதையும் சரியென்று நினைச்சு யாரு செய்யறாங்க, இந்த மடமைத்தனத்தை விட்டு யார் விலகவில்லையோ இவர்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்பது, அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்க்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க பசித்து இருக்கணுமா, பசித்து இருக்கிறதால இருந்துட்டு போங்க, அல்லாஹ்க்கு என்ன வேலை? நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாஹ்வோட பவர் ஏறுமா? நீங்க குடிபானங்களை அருந்தாமல் இருப்பதனால அல்லாஹ்வோட பவர் ஏறுமா? ஏறாது. அல்லாஹ் என்றும் தனித்திருப்பவன், தேவைகளற்றவன். ஆனா எதுக்கு அல்லாஹ் இதை ஏற்படுத்துறான்? நீ ஒழுக்கமா வாழி, நீ வார்த்தையில பக்குவமா இரு, உன் நடவடிக்கைகளை சரியா அமைத்துக்கொள், நீ சிந்தித்து செயல்பட. ஒரு முஸ்லிமா இருந்தா சிந்தித்து செயல்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த நோன்புல அல்லாஹ் கொடுக்கிற பரிசை பாருங்க, வழிகாட்டலை பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து செயல்படக்கூடியவனா மாறணும் என்றான் அல்லாஹ். அந்த நிலைமையில இந்த ரமலானை நாங்க அடைகிறோமா? அந்த நிலைமையில இந்த ரமலானை நாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இல்லை, கவனமே இல்லை. சரி, ரமலான் அல்லாஹ் குர்ஆனை புனிதப்படுத்த சொல்றானே, அந்த புனிதத்தையாவது, குறைந்தபட்ச புனிதம் ரமலானை கண்ணியப்படுத்தணும் என்று சொன்னா குர்ஆனை புனிதப்படுத்த வேண்டும் என்ற அந்த குறைந்தபட்ச புனிதத்தையாவது நாங்க கொடுக்கிறோமா? கொடுக்கல. எப்ப குர்ஆனை எடுப்பான்? யாராவது மண்டையை போட்டா குர்ஆனை எடுத்து ஓதுவான். என்ன ஓதுவான்? யாசீன் தான் தெரியும். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தி முஸ்தகீம் ஓதி வைலை துர்ஜவுன்னுவான். இவ்வளவுதானே குர்ஆனு. அந்த யாசீன் சூராவை மரணித்தவர்களுக்கு ஓதுவதற்காக, இன்னும் சொல்ல போனா குர்ஆனை பாட்டா பிரிச்சு துண்டு துண்டா பீஸ் பீஸ் ஆக்கி என்ன செய்வாங்க, ஒரே நாள்ல ஹத்தமுல் குர்ஆன் என்ற பேர்ல எல்லாரும் சேர்ந்து தமாம் செய்றாங்களே, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவத்தை தந்துச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு பகுத்தறிவை தந்துச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒழுக்கத்தை தந்துச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு நேர்வழியை தந்துச்சு? ஒன்னும் தரல. சாப்பாடு வேணுமென கிடைச்சிருக்கும். இது ஓதுறதுனால சகன் சாப்பாடு கிடைச்சிருக்கும், வயிறு முட்டை சாப்பிட்டு இருப்பீங்க, அந்த வாய்தாவை அடைஞ்சிருப்பீங்க. தவிர ஆன்மீக ரீதியாக ஒரு மாற்றம் வந்திருக்குமா? அதே சூரா யாசீன நீங்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அல்லது மரணித்த ஒருவரை வைத்துக்கொண்டு அதோட மொழிபெயர்ப்பு ஓதுங்க பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன் சூரா யாசீன்ல சொல்றான், வல் கமர கத்தர்னாஹுல் மனாசில, நாங்கள் சந்திரனுக்கு பல படித்தரங்களை வைத்திருக்கிறோம் என்று சூரா யாசீன்ல சொல்றான். இதை மௌத்தா போனவரை பக்கத்தில் வச்சு, ஜனாசா கிட்ட வச்சு, அல்லாஹ் சந்திரனுக்கு பல படித்தரங்களை வைத்திருக்கிறான், அது பலவிதமான காட்சிகளை காட்டுகிறது, பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு விதமாக தெரியும், ஒரு நாளில் இன்னொரு விதமாக தெரியும் என்று மௌத்தா போனவரை வச்சு பேசினா அந்த மௌத்தா போனவருக்கு என்ன ஃபாய்தா கிடைக்கும்? வஷம்சி தஜ்ரிலி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கான ஒரு பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆன் வசனத்தை மௌத்தா போனவரை பக்கத்தில் வச்சு, மையத்தை எப்படி தெரியுமா, சூரியன் அதற்கான ஒரு பயணத்திலே பயணித்துக் கொண்டு இருக்கிறது இப்படி சொன்னா அந்த ஜனாசாவை வச்சுக்கொண்டு என்ன ஃபாய்தாவை அடைய போறீங்க? ஒன்றும் அடைய முடியாது. அப்ப குர்ஆனை கண்ணியப்படுத்துறதாங்க என்ன? குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் என்ன எந்த அளவுக்கு செய்யறான் என்று சொன்னா, பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் தஆலா திரட்டி ஒரு தூர்சினா மலைக்கு பக்கத்தில் திரட்டி, மலை அடிவாரத்தில் திரட்டி அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேதத்தை கொடுத்திருந்தான். என்ன வேதம்? இஞ்சில் அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுத்திருந்தான். இந்த தௌராத் வேதத்தை கையில கொடுத்து எப்படி கொடுக்குறான்? வெறுமனே ஓசை வடிவம் இல்லை, எங்களுக்கு தான் ஓசை வடிவம். பனு இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் வேதம் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா பலகைகள்ல கிடைக்குது, எழுத்துல பலகையில அல்லாஹ்வே எழுதி கொடுக்குறான் பலகைகள்ல. இந்த வேதத்தை அவங்க சிந்திக்காம அதை புறக்கணிச்சு புறமுதுக்கு காட்டி அந்த குர்ஆன் அந்த வேதத்துல பாதியை ஏற்றுக்கொண்டு பாதியை மறுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் திரட்ட சொல்றான். திரட்டி தூர்சினா மலை இருக்குதே அதை அப்படியே புடுங்கி எடுக்கிறான். அல்லாஹ் புடுங்கி எடுத்து அப்படி வானத்துக்கு மேல வச்சு ஹுதுல் கிதாப பிகுவான்றான்.
எல்லாரும் வேதத்தை பலமா பற்றி பிடித்துக்கொள் அப்படின்றான். வேதத்தை பற்றி பிடிக்கிறாங்கல்ல, வேதத்தில் உள்ளதைப்படி சிந்திக்கிறாங்கல்ல. அல்லாஹ் என்ன பண்ணினா, மலையை தூக்கி எடுத்து வேதத்தை பற்றி பிடித்துக்கொள், வதுகுரு மா ஃபீஹி, அதிலே உள்ளவற்றை நீ சிந்தித்து பார் என்று அல்லாஹ் மக்களுக்கு சொல்றான். இல்லைண்டா மலையை தலையில உழ வச்சிருவேன் என்றான். அதாவது இலங்கை முஸ்லிம்களுக்கு இந்த குர்ஆனை சிந்திக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? திரும்ப அல்லாஹ் தஆலா பிதுரு தலாகல கந்தே தூக்கி எடுக்கணும். எடுத்து டேய் உங்களோட தலையில போடுவேண்டா, குர்ஆனை சிந்திச்சு பாரு. இப்படி சொன்னாவது சிந்திப்பாங்களோ தெரியல. அதெல்லாம் முடியாதுன்னுவான். ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கே டைம் இல்லை, குர்ஆனை பார்க்கறதுக்கு டைம் இருக்குதான்னு கேட்பானே தவிர திருந்துவானா? திருந்துறான் இல்லை. இப்போ இவங்க நோம்பு பிடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அல்லாஹ் அருளில் குர்ஆன் படி வாழ்றதுக்கு அந்த குர்ஆன் என்ன சொன்னது என்பதை சிந்திக்கணுமா இல்லையா? ரமலான் மாசத்துல இந்த குர்ஆனை அருளியதற்காகவே அல்லாஹ் எப்படி புனிதத்துவப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னா, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நாங்க எப்ப அருளினோம் தெரியுமா? லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய மகத்துவம் மிக்க ஒரு இரவில் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், வமா அதுராகமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று நபியே உமக்கு எப்படி தெரியும்? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்று சொன்னா குர்ஆன் அருளப்பட்ட நாள், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனை இறக்கி அருளிய ஒரே ஒரு காரணத்தினால் இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரவை 1000 மாதங்களை விட அல்லாஹ் சிறப்பிக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! 1000 மாசம் வேண்டா ஒரு 30 நாள் என்று நீங்க ஒரு மாசத்துக்கு எடுத்தீங்கடா, சராசரியா 30,000 நாளா? 30,000 நாள ஒரு 355 365 பிறை கணக்கோ அல்லது சூரிய கணக்கோ இதை வச்சு பிரிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 82 வருஷம் போல வருது. அதாவது இந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்பு எவ்வளவு என்று சொன்னா, 82 வருட காலங்கள் நீங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மை அடைவீர்களோ அந்த நன்மையை குர்ஆனை அருளிய ஒரே காரணத்தினால் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்துக்கு கொடுக்கிறான் என்று சொன்னா சிந்திச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு 10 லைலத்துல் கத்ரை நீங்க அடைஞ்சிட்டு வைங்க, அதுல 820 வருஷம் நீங்க நன்மை செஞ்ச அந்த இபாதத் செஞ்ச நன்மைகளை அடைஞ்சி மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கலாமா இல்லையா? அல்லாஹ் இந்த பாக்கியத்தை ஏன் தர்றான்? இந்த சமூகத்துல ஆயுசு கெட்டியா இருக்குது. 60 வருஷம் வாழ்றான் அல்லது 70 வருஷம் வாழ்றான், பொட்டன்னு மண்டைய போடுறான், 40 இப்ப சுவர் இல்ல, 50 சுவர் இல்ல என்ற காலத்துல இபாதத் செய்ய டைம் இருக்குதா இவனுக்கு? 8 மணித்தியாலம் தூங்கினா, 8 மணித்தியாலம் வேலை பார்த்தா, அடுத்த 8 மணித்தியாலத்துக்கு அவன் வீணா நேரத்தை செலவழிக்கிறானே தவிர வேற என்ன பலன் இருக்குது? காலம் என்பது சுருங்கி எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு, காலம் போதாத அளவுக்கு இருக்கும் போது அல்லாஹ் எப்படி அருள் புரிகிறான்? உனக்கு முன் சென்ற சமூகங்களுக்கு 1000 வருஷம் 500 வருஷம் 800 வருஷம் என்ற ஆயுள் கொடுத்தோமே, அவன் நின்று வணங்கி இருப்பான். அந்த நன்மையை நீ அடையணுமா? லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள. அதை கூட என்ன பண்ணிட்டானு நம்மாக்க, அதை கூட 27ஆம் இரவென்று தனியா பிரிச்சு வச்சு பள்ளி வாசல்ல விசித்திரமான அலங்காரங்களை செஞ்சு 27ஆம் இரவென்று கூட போர்ட்ல போடாம லைலத்துல் கத்ர் இரவென்று சொல்லி அதை தனியா 27 ஆக்கி விட்டாங்க. நபிகள் நாயகம் ரமலான் மாதத்துல கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்கள்ல அடைந்து கொள்ள சொன்னாங்க. அதையும் அடைந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்குதா? இல்லை. அதுவும் கேலி கூத்தாக்கி அந்த நாள்ல இருட்டாக்கி பள்ளிவாசல் எல்லாத்தையும் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் உருவாக்குறாங்க. அப்படியே என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி இருட்டை கொண்டு வந்து இமாம் மூச்சுடுவார் என்றுவார். அதுக்கே எல்லாத்துக்கும் அழ வந்துடும். நல்ல மூக்கு சீறி சீறி நீங்க தௌபா கேளுங்கண்டுவாரு. எல்லாம் ஜோக்கு நடக்குது. அந்த இபாதத் அந்த புனிதத்துவத்தை இல்லாம ஆக்குறாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி பண்றான்? இந்த குர்ஆன் அருளிய ஒரே காரணத்தினால் ரமலான கண்ணியப்படுத்தி அந்த ரமலான்ல ஒரு இரவை ஏற்படுத்தி அதுல 1000 மாதங்களை விட சிறப்பானதாக அந்த இரவை அமைத்து அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு அருள் புரிந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த வேதத்துக்கு எவ்வளவு நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வேதத்துக்காக எவ்வளவு நாங்க பேசணும், இந்த வேதத்துக்காக எவ்வளவு நாங்க வக்காலத்து வாங்கணும். இந்த திருமறை குர்ஆனுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள், பல சவால்கள், பலவிதமான பிரச்சனைகள் கொண்டு வரப்படுகிறது. பேசுறாங்க, நம்ம சமூகத்தில் பேசுறாங்களா? நீங்க ரமலான அடைகிறதுக்கு காரணமே குர்ஆன் தான். நீங்க நேர்வழியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த குர்ஆன் தான். குர்ஆனுக்கு எதிராக பிரச்சனை என்று வரும்போது எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடுறான். குர்ஆனுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் குர்ஆனை அடகு வைக்கிறான். இந்த நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? இவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். என்ன, நாங்க ரமலான்ல என்ன லாபத்தை அடைய போறோம்? நாங்க தான் குர்ஆனை மதிக்கலையே, நாங்க தான் குர்ஆனை கண்ணியப்படுத்தலையே. குர்ஆனை இப்படி எடுத்து ஓதி இப்படி கண்ணுல வச்சு தலையில நீங்க ஒத்திக்கொண்டா
அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்தினதா பாப்பானா? அல்லாஹ் அதை வந்து கண்ணியமா நினைப்பானா? குர்ஆனை ஓதுங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மூணும் நான் ஹர்ஃப் என்று சொல்லவில்லை, வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃபும் ஒரு எழுத்து தான், லாமும் ஒரு எழுத்து தான், மீமும் ஒரு எழுத்து தான். எல்லாத்துக்கும் நன்மை இருக்குது, பல மடங்கெல்லாம் நன்மையை கூட்டி தருவான். ஆனால் அந்த குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை எப்படி பெறணும்? சிந்திக்கணும், குர்ஆனை நினைக்கணும், குர்ஆனுக்காக போராடணும், குர்ஆனுக்காக பாடுபடணும். குர்ஆனிய வாழ்க்கையை இந்த சமூகம் சுமக்க வேண்டும். குர்ஆனிய வாழ்க்கையை எந்த சமூகம் சுமக்கிறதோ அந்த சமூகம் நேர்வழியில் தொடர்ச்சியாக இருக்கும். குர்ஆன் அல்லாத, அல்லாஹ்வுடைய வஹி அல்லாத வேறு வேறு வழிகாட்டல்களை யார் எல்லாம் பின்தொடர்வார்களோ அந்த சமூகம் அழிந்தே போகும். கண்முனுக்கு பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு இந்த சமூகம் பிற சமூகங்களுக்கு மத்தியில வெக்கி தலை குனிஞ்சி மண்டியிடக்கூடிய நிலை எதனால் ஏற்படுது? குர்ஆனை பற்றிய விளக்கம் இல்லை, நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை பற்றி ஒரு சிந்தனை இல்லை, தான் தோன்றித்தனமா பயணிக்கிறோம். அப்ப இந்த ரமலான்லையாவது நாங்க சிந்திக்கணும், யா அல்லாஹ் நீ தந்த இந்த வேதத்தின் புனிதத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டு இந்த வேதத்தின் கண்ணியத்தோடு நான் வாழ வேண்டும் என்பதை யார் மனசுக்குள்ள பதிவு செய்து கொண்டு வாழ்கிறார்களோ, யார் அப்ப அந்த நிலையில் இந்த ரமலானை அடைகிறார்களோ அவர்களுக்கு சொல்லலாம் மறுமையில், யா அல்லாஹ் இந்த குர்ஆனோடு வாழ்ந்தோம், குர்ஆனிய சமூகமாக இருந்தோம். இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் சொல்வார்கள், யா ரப் என்னுடைய இறைவா, இதோ இந்த சமூகம் இருக்கிறார்களே, இத்தஹது ஆதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை ஹிஜ்ரத் செய்யப்பட்ட ஒரு பொருளாக ஆக்கி கொண்டார்கள். குர்ஆனை கையில வச்சிருந்தாங்க. நாங்க சொல்லுவோம், அல்லாஹ்வின் தூதரை வெல்வெட் கவர் தானே போட்டு வச்சோம், அல்லாஹ்வின் தூதரை டிசைனா வச்சிருந்தோமே, குர்ஆனை நல்ல உயர்ந்த இடத்துல தானே வீட்டில் வச்சிருந்தோம் என்று சொல்லுவோம், ஆயத்துல் குர்சியை ஃப்ரேம் பண்ணி போட்டோமே வீட்டில் என்று சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? இந்த சமூகம் இத்தஹது ஆதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை ஹிஜ்ரத் செய்யப்பட்ட ஒரு பொருளாக ஆக்கி விட்டார்கள். ஹிஜ்ரத், குர்ஆன் உங்களை விட்டு ஹிஜ்ரத் போயிட்டு, குர்ஆன் ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுறது, உயிர் காப்பாத்திக்கொள்ள. உங்ககிட்ட இருந்த ஆபத்துன்னு நினைச்சு குர்ஆன் என்ன செய்தான்? ஓடுது. இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான், குர்ஆனோட தொடர்பு இல்லை, குர்ஆனை பற்றி பிடிப்பதில்லை, குர்ஆனை கண்ணியப்படுத்துவதில்லை, குர்ஆனை நடைமுறைப்படுத்துவதில்லை என்று சொல்லி குர்ஆன் ஓடிடும். மறுமையில அந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆன் இருக்குதே நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க, மறுமை விசாரணையில் அல்லாஹ் உயிரற்ற பல பொருள்களுக்கு உயிரை கொடுப்பான். அல்லாஹ் அப்படி விசித்திரமான ஒரு விசாரணை நடத்துவான். இந்த கால் கையெல்லாம் பேசும் என்றதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களே, கால் பேசும், கை பேசும், அதே மாதிரி நகங்கள் பேசும், உடல் உறுப்புகள் அனைத்தும் பேசும், வாய் மட்டும் பேசாது. இந்த மாதிரி பேச வைக்கிற அல்லாஹ் குர்ஆனை பேச வைக்க மாட்டானா? பேச வைப்பான். அப்ப குர்ஆன் என்ன சொல்லுமா? இறைவா இவன் தொடர்பில் இருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனோட தொடர்பில் இருந்தால் குர்ஆன் அவனுக்கு சாதகமாக வாதிடும். அவன் குர்ஆனோட தொடர்பில் இல்லாவிட்டால் இதே குர்ஆன் அவனுக்கு பாதகமாக வாதிடும். குர்ஆன் ஒரு வக்கீலாக மாறி இறைவனிடம் சொல்லும், இறைவா இவன் என்னை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்க்கு தெரியாமல் அல்லாஹ்க்கு தெரியும், நமக்கு புரிய வைக்கிறான்ல. பாத்தியா உலகத்தில் எப்படி குர்ஆனோட தொடர்பில் இருந்தேன்னு பாத்தியா? அப்ப என்ன செய்யணும்? குர்ஆன் நமக்கு எதிராக வரக்கூடாது என்றால் அந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் குர்ஆனை நாம் ஓத வேண்டும், குர்ஆனை நாம் விளங்க வேண்டும். தர்ஜுமாக்கள் இருக்கிறது, எத்தனை பேர் பார்க்கிறோம்? ஏன் விளங்காதா? குர்ஆன் உங்களுக்கு புரியாதா? அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் நீண்ட தாடி வச்ச பெரிய 6 முழம் தலப்பா போட்ட பெரிய ஆலிம்சாக்கள் இருப்பாங்க, அதெல்லாம் புரியாது, பெரிய கலை தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட பேசினா பாருங்களேன், ஹூ என்று பேசினாலும் பேசுவாங்க, எச்சு காரி தான் வெளியே வரும். நீ இப்படி பேசுறதுனால பெரிய ஆலிமா? குர்ஆனை விளங்காத ஒரு சரக்கா தந்து இருக்கிறான் நமக்கு. குர்ஆன் புரியாது, குர்ஆன் விளங்காது, அது எப்படி விளங்குவீங்க? ஒரு ஒரு வார்த்தைக்கு 14 அர்த்தங்கள் இருக்குதுன்னுவான். சரி நீ சொல்லு, குல்லு வல்லாஹு அஹத், இதுக்கு 14 அர்த்தத்தை சொல்லு. கேட்போமே, 14 அர்த்தம் நீங்களே, 7 அர்த்தம்டுவான் சிலவங்க, 21ண்டுவான். சொல்லுங்க சரி, குறைந்தபட்சம் 7 அர்த்தம் இருக்குதுன்னு சொல்றீங்களே, குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு 7 அர்த்தத்தை சொல்லுங்க. அல்லாஹ் ஒருவன் என்று கூறுவீராக ஒரு அர்த்தம், ரெண்டாவது அர்த்தம் அல்லாஹ் 2 பேர் என்று சொல்ல போறீங்களா? என்ன அர்த்தம்? யாரோட விளையாடுறாங்க? குர்ஆன் சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு வேதம். அதனால தானே தூர்சினா மலையை அல்லாஹ்வுடைய வேதம் எதுவா இருந்தாலும் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய நிலையில வச்சதுனால தானே தூர்சினா மலையை கூட அல்லாஹ் உயர்த்தி வச்சான். இந்த குர்ஆனை சிந்திக்க வைக்க மாட்டானா? அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவ் கான மின் இந்தி கைரில்லா,
இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, இதுல பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இன்னொரு வசனத்துல இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்து அல்லாஹ் கேட்கிறான், அம் அலா குலூபின் அக்வாலுவா, அவர்களுடைய உள்ளங்கள பூட்டுகள் தொங்குதா? அல்லாஹ் கேட்கிறான். சிந்திக்க மாட்டியா? லொக் போட்டிக்குதா? உண்ட உள்ளத்துல பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கிறியா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சிந்திக்க கூடிய விதத்தில் அல்லாஹ் இந்த வேதத்தை வச்சிருக்கிறான். சிந்திக்கு செயல்படக்கூடியவர்களாக இருந்தா தான் குர்ஆனுக்கு நாங்க கண்ணியம் கொடுத்தோம். அது மட்டுமா, இந்த நோன்பு மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிற வேறு சில விஷயங்களும் இருக்கிறது. அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, இந்த நோன்புக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை. அஸ்ஸியாமு ஜுன்னா, இந்த நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றாங்க. கேடயம் என்றா போர்க்களத்தில் எதிரிகளுடைய தாக்குதல்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு கருவி, அதுதான் கேடயம். அதை வச்சு தானே வாள்வெட்டு வரும்போது அதை வச்சு காட் பண்ணிக்கொள்வோம். ரசூலா சொல்றாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு தான் உனக்கு கேடயம். எதுக்கு கேடயம்? நீ பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு அது கேடயமாக அமையும். ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், அப்படி என்றா நீ எப்படி தெரியுமா நடக்கணும்? நீ கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்க வேண்டும், மடமைத்தனத்தில் நடக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த நோம்புல கூட எல்லா இடத்துலையும் பாருங்க புத்திசாலியா வாழன்றான். நோம்பு அல்லாஹ் சொல்லிட்டு நீ புத்திசாலியா இரு, நீ மடமைத்தனத்தில் இருந்தால், மடையனை போன்று நடந்தால் நீ நோம்பு பிடிக்கிறது அர்த்தம் இல்லை. பாவம் உன்னை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். யாருக்கு பகுத்தறிவு இல்லையோ, யாரு மூளையை கொண்டு சிந்திக்கவில்லையோ அவன் எப்பையும் பாவத்தில் இருப்பான் விளங்குதா இல்லையா? வலா யர்ஃபுஸ், நீ பாவமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏனென்றா எல்லா பாவத்துக்கும் இதுதான் அடிப்படை. ஒன்று கெட்ட வார்த்தை பேசுறது, அதன் ஊடாக எல்லா பாவமும் ஸ்டார்ட் ஆகிரும். கெட்ட விஷயத்தை தூண்டுவான், கெட்ட பேச்சு பேசுவான், ஆசை வார்த்தையை சொல்லுவான். எல்லா பாவத்துக்கும் அதானே காரணம். 4-5 ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் இருப்பான். ஒருத்தன் சொல்லுவான், மச்சான் சிகரெட் ஒன்று 10 வேண்டுவான். இன்னொருத்தன் வேணாண்டுவான். இன்னொருத்தன் அடிடா அதான்டா கெத்து வேண்டுவான், அடிச்சுடுவான். இதுதான் கெட்ட வார்த்தை. நீ பேசின கெட்ட வார்த்தை தானே பாவத்துக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இது சிகரெட் ஒரு சாம்பிள் தான். எல்லா பாவத்துக்கும் இது அடிப்படை. எல்லா பாவத்துக்கும் எவனாவது ஆரம்ப பீடிகை போட்டுருவான், ஆரம்ப யோசனையை வச்சிருவான். கெட்ட வார்த்தை பேசாதே, மடையனை போன்று நடக்காதே. நீ மடையனா நடந்தா பாவத்தில் மூழ்கி விடுவாய், சிந்திக்க மாட்டாய். அது சரியா பிழையா, குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா, இஸ்லாம் நமக்கு அனுமதிச்சதா இல்லையா, இதை சிந்திக்காமல் அப்படியே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட உனக்கு இந்த நோன்பு அர்த்தம் இல்லை. ஆனா நீ நோன்பு பிடிச்சவனா இருந்தா, நீ புத்தி கூர்மை உள்ளவனா, சிந்திக்க கூடியவனா, வாயை அடக்கி வாசிக்க கூடியவனா நீ இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை இஸ்லாம் சொல்லுது. சொல்றாங்க ரசூல்லா. அது எப்படி பிராக்டிகல்ல ரசூல்லா உதாரணம் சொல்றாங்க. வைன் இம்ரவுன் காத்தலஹு அவ் ஷாத்தமஹு ஃபல்யகுல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன். யாராவது ஒருத்தன் வாரான், உன்னோட சண்டை பிடிக்கவே வாரான்னு வைங்களே, அல்லாஹ் சொல்றான், ரசூலா சொல்றாங்க, உன்னோட ஒருத்தன் சண்டை பிடிக்கவே வந்தாலும், உன்னை திட்டினாலும் நீ என்ன செய்யக்கூடாது? நீ பாவத்துக்கு போகாம இருக்கணுமா? வாயை பொத்திட்டு இரு. என்ன சொல்லு? ஃபல்யகுல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன். நான் நோம்பாளி என்று 2 தடவை சொல்லு. ஒரு தடவை சொன்னா கூட உனக்கு மறந்துடும். திருப்பி சொல்லு, நான் நோம்பாளி, நான் நோம்பாளி. நோம்பாளி நோம்பாளி என்று நீ சொன்னா நீ பாவத்துக்கு நீ போக மாட்டாய், நீ அவனை திருப்பி திட்ட மாட்டாய், நீ அவனுக்கு திருப்பி தாக்க மாட்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்ப பிடிச்சவன் எப்படி பக்குவம் அடையணும் என்றதை சொல்லி தருவதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, வெறுமனே உண்ணாமல் பருகாமல் இருப்பது மாத்திரம் நோன்பின் நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக ரீதியான மாற்றம் வர வேண்டும், ஆன்மீக பயிற்சியாக இந்த நோன்பு இருக்குதுன்றதை சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஹல ஸஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுதிஹத் அப்வாபு ஸமா, வானங்களில் வாசல்கள் திறக்கப்படுகிறது. வ உல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ரமலான் மாசம் வந்தாலே, குர்ஆன் அருளப்பட்ட மாதம் வந்தாலே அல்லாஹ் சொர்க்கத்துல வாசல் திறக்கிறதா வேறொரு செய்தியில வருது. வானத்துல வாசல் அல்லாஹ் திறந்துருவானாம். அதே மாதிரி நரகத்துல வாசல்கள் எல்லாம் அல்லாஹ் அடைச்சிடுவானாம். ஷைத்தானுக்கு அல்லாஹ் என்ன செய்யறானா? விலங்கிடுறானாம். அதாவது என்ன அர்த்தம்? ரமலான் மாசம் வந்தா இந்த இறையச்சம் என்ற பக்குவத்துல, அந்த ஒரு ஒழுக்கத்துல ஒவ்வொருத்தனும் வாழும்போது, சண்டை போட்டா பொதுவா இன்னொருத்தரை திருப்பி ஏசலாம். என்ன ஏசினா திருப்பி ஏசலாம் தானே, நானா வரம்பு மீறக்கூடாது. அவன் ஏசினா ஏசலாம். ஒருத்தன் என்ன அடிக்கிறான், திருப்பி அடிக்கலாமா இல்லையா? அடிக்கலாம். இலங்கை சட்டம் கூட என்ன செய்யாது, குற்றமா சொல்லாது.
ஒரு போலீஸ்காரன் ரெஸ்லிங் விளையாட்டானா இல்லையா, நடு ரோட்டில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தனை போட்டு டுமாங்குத்தண்டு குத்துறான். அப்போ போலீஸ் ஊடக பேச்சாளர் கூட என்ன சொன்னா, உன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக நீ திருப்பி தாக்கினா, போலீஸ்காரனை தாக்கினாலும் தப்பு இல்லைன்னா, பாதுகாப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் வரும்போது ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்கலாம் என்று இருக்கிற ஒரு நிலையில கூட நோம்பாளிக்கு ரசூலா என்ன சொன்னாங்க, வேணாம், கட்டுப்பாடோட இரு, நீ திருப்பி அடிச்சிடாதே, பம்ப கூட்டிடாதே, கட்டுப்பட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிரு, இப்படி என்று ரசூலா சொல்லி தர்றாங்க. அந்த நிலையில் இந்த நோன்பு அமைதண்டா அதுக்கு காரணம் என்ன? சைத்தான் விலங்கிடப்படுது. சைத்தானுக்கெல்லாம் லொக்கப் பண்ணி வைக்கிறான், ரிமாண்டு பண்றான் சைத்தானுக்கு. அல்லாஹ் சைத்தானை ரிமாண்டு பண்ணி வச்சதுனால இந்த மாசத்துல திருந்தி நேர்வழி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒருத்தர் யோசிப்பீங்க, சைத்தான் லொக்கப்ல இருந்தா நோன்பு காலத்துல தானே கூடையா சைத்தான் விளையாடுது. நிறைய பேர் நோன்பு காலத்துல தான் சைத்தானாவே மாறுவான் பாருங்க. இப்ப எல்லாம் குறவு. ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்துச்சு, நடு ரோட்டில் நடக்க முடியுமா? வேணுக்கண்டே ஒரு வீட்டு வாசலை வீட்டு கதவை தட்டிட்டு அந்த பூப்பொச்சை உடைச்சிட்டு போவான் திறக்கும் போது. இப்படி பார்ப்போம். நைட் டைம்ல ரோட்ல கூத்து கும்மாளத்தை பார்ப்போம். நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நோன்பு காலத்துல தானே வருது. பாவம் செய்யறவனு நோன்புல தானே அதிகமாக செய்யறான். அப்ப என்ன காரணம்? சைத்தான் விலங்கிடப்படுதுண்டா என்ன காரணம் என்பதை நாங்கள் சிந்திக்கணும். இது நேரடியாக அந்த அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இது ஒரு வியாக்கியானம் என்றால் சைத்தான் கண்ட்ரோல் ஆக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அது நல்லது செய்யறதுக்குரிய தூண்டுதல் இந்த மாதத்தில் இருக்கிறது. நல்ல காரியங்களை ஈடுபடுறதுக்குரிய ஆர்வம் இந்த மாதத்தில் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல இந்த சொர்க்கத்தின் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுது என்று வருது, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது என்று வருது. அதுக்கு வேறொரு வார்த்தையை ரசூலா பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? இதா ஜா ரமலான், ரமலான் மாதம் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, கருணையின் வாசல் திறக்கப்படுகிறது. கருணை சொர்க்கம் என்று சொன்னா நேரடி சொர்க்கம் என்று அர்த்தம் இல்லை. சொர்க்கத்துக்கு செல்வதற்கு வழியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. நரகத்தின் வாசல்கள் பூட்டப்படுகிறது என்றால் நரகத்துக்கு போகாமல் தப்பிப்பதற்கான வழிகள் திறக்கப்படுகிறது. சைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்றால் சைத்தானிய காரியங்கள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க என்று அர்த்தம். அதனால் நாங்களும் பார்க்கிறோம் பாருங்க. பொதுவாக இரவு தொழுகை ரமலான் மாசத்துல மட்டும்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறானா? இரவு தொழுவ நமக்கு கடமை இல்லை. எல்லா மாசத்துலையும் இரவு தொழுவ தொழலாம். ஆனால் ரமலான் என்று வந்தா எல்லாம் முந்தி அடிச்சு கொண்டு எனக்கு வழி இல்லையா உனக்கு வழி இல்லையாண்டு எல்லாரும் ஏன் நிற்கிறோம்? இந்த ரமலான் மாசத்துல சிறப்பு தானே. இந்த ரமலான் மாசத்துல இரவு தொழுதா என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையோடு நன்மைகளை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது என்று நபிகள் நாயகம் ஆர்வம் ஊட்டினாங்க. அந்த ஆர்வத்துல முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டணும். ஏண்டா பாவம் நிறைந்த காலம், எல்லாமே பாவம் தானே. பாவங்களுக்கு வரைவலைக்கணம் இல்லாத அளவுக்கு பாவங்கள் அமோகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நாங்க பாவத்தில் ஈடுபட வேண்டியது இல்லை, தானா கொண்டு போயிட்டு எங்களை விட்டுரும் பாவம். அந்த அளவுக்கு பாவங்கள் நிறைந்த காலத்தில் பாவங்களை குறைச்சி முன் சென்ற பாவங்கள்ல மன்னிப்பு பெறக்கூடிய அந்த ஆர்வத்தை இந்த மாதம் தருகின்ற காரணத்தினால் எல்லாரும் நிக்கிறோமா இல்லையா? எல்லாரும் தொழுறோமா இல்லையா? எல்லாரும் அமல்களை செய்கிறோமா இல்லையா? இந்த அருள், இந்த ரஹ்மத்து இந்த நோன்பு மாசத்துல இருக்குது, ரமலான்ல இருக்குது. அதனால்தான் ரமலான் புனிதம் அடைகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லு அமலி இப்னு ஆதம யுலாஃபுல் ஹஸனத்து அஸ்ரு அம்சாலிஹா, ஆதமுடைய மகன் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் 1 முதல் 10 மடங்கு வரை நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, இலா சபீமியத்தில் அஃபின், அது 1ஓட நிக்காது 10ஓட நிக்காது 700 மடங்கு வரை அந்த நன்மையின் அளவு உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் இல்ல சியாம், இந்த நோன்பை தவிர பொதுவா நாங்க அமல் செஞ்சா ஒரு நன்மை, அது அல்லாஹ் 10ஆ கூட்டி 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அதிகரிக்க செய்கிறான். ஆனா நோன்புல மட்டும் 700 என்ற ஒரு வரையறையும் இல்லை. அன்லிமிட்டட் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அமல்களுக்கு நன்மையை வாரி வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காலல்லாஹு அஸ்ஸவஜல் இல்ல ஸௌம், நோன்பை தவிர என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு லீ, நோன்பு எனக்குரியது. அல்லாஹ் சொல்றான் நோன்பு எனக்குரியது. வஅன அஜ்ஸி பிஹி, அதற்கு நான் தான் கூலி வழங்குவேன். மற்றதுக்கு அல்லாஹ் தான் கூலி வழங்கினான்,
மற்றதுக்கு வேற யாரு கடவுளா கூலி வழங்கினது? அல்லாதான். நோன்புக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? பிரத்யேகமா இல்ல, நான் வழங்குறேன், நான் தர்றேன்டா 700, அதெல்லாம் நமக்கு கிடையாது. பொதுவா ஒரு கணக்கு வச்சிருப்பேன், நானே கூலி வழங்குறேன் என்று அல்லாஹ் வந்துட்டான்னு வைங்க, எவ்வளவு கொடுப்பான்? அளவே கிடையாது. உதாரணமா ஒரு நோம்பு பிடிச்சா, நோம்பு பிடிக்கிறதுக்கு நன்மை ஒரு 100 மார்க்கண்டு வைங்க, ஒரு பேச்சுக்கு தெரியாதது எவ்வளவு வேண்டு 100 மார்க்கண்டா, ஒன்றுக்கு 100 மார்க், அது 10 மடங்கா மாறுமாம், 1000 மார்க், அது 700 மடங்காக அதிகரிக்குமாம். 700 மடங்கண்டா எவ்வளவு வருது? 70,000, 7 லட்சம். 7 லட்சம் வரைக்கும் ஒரு அமல் 7 லட்சம் நன்மைகள் பெறக்கூடிய விதத்தில் பெருகுது. அல்லாஹ் ஒரு நோம்புக்கு 1 கோடி நன்மையை வச்சிருந்தா எத்தனை கோடி நன்மைகள் கிடைக்கும்? இது அளவே இல்லை. அல்லாஹ் நோம்பு விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நோம்புல இந்த 700 என்ற வரையறையும் இல்லை, நான் நினைச்ச மாதிரி தருவேன், நினைச்ச மாதிரி கூலி வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், யதுஉ ஸஹ்வதஹு வ தஹாமு மின் அஜலி, எனக்காக அவன் உண்ணாமல் இருக்கிறான், எனக்காக அவன் குடிக்காமல் இருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்க்காக உண்ணாம குடிக்காம இருந்தது வாஸ்தவம் தான். அல்லாஹ் இதை கூட எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறான்னு பாருங்க. காலம் முழுக்க தின்னாம குடிக்காமல இருக்கிறோம். நோம்புல நம்ம ஆக்கள் சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் எஸ்டிமேட் போட்டு பாருங்க, ஷிஃப்ட் தான் மாறி இருக்கும். பகல்ல திங்கிறது அம்புட்டையும் ராத்திரியில திம்பான். அதுவும் சும்மாவா? ரன் தம்பிலி கொன் தம்பிலி எல்லாம் வேணும் இவனுக்கு. நோம்பு திறக்கிறதுக்கு கஞ்சி இல்லாமல் நோம்பு திறப்பீங்களா நீங்க? பால் கஞ்சி இல்லாமல் ஒரு நோம்பு, பசியில் பட்டினியில் கிடக்கிறவர் மாசக்கணக்கில் வயிறு பசியில் வயிறு அப்படியே ஒட்டி கொண்டு குடல் அப்படியே சுருங்கி போயிட்டு இருக்குது பாருங்க. இவருக்கு சர்வத் வேணும், ஈச்சப்பழம் அது இபாதத்து, சர்வத் வேணும், பால் கஞ்சி வேணும், சமுசா வேணும், பாபத் பெட்டிஸ் வேணும், சிலவனுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும், சிலவனுக்கு ஆனவாழப்பழம் வேணும். எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு மகரிபா தொலைந்து வந்து பொண்டாட்டிக்கிட்ட டீ கேட்பான். டீயை குடிப்பானா, மறுவ இங்கே வருவான், கியாமூல எல்லாம் தொழுதுட்டு போயிட்டு சாப்பாடை வெய்யாண்டுவான். சோறு அடிப்பானா, அந்த சோத்துல கறியெல்லாம் போட்டு பிணைஞ்சி ஒரு ஹவாலே சாப்பிடுவான். பசி வந்துடும், வெள்ளைக்கு நடமாட முடியாம போயிடும், எப்படி இயங்குறது என்று நினைச்சு வளமையா டயட் பண்றவெல்லாம் நோம்புல டபுள் பியான் அடிப்பான். அடிச்சுட்டு சஹர் நேரத்தில் அந்த சோத்துல தயிரை போட்டு பிணைவான் பாருங்க. கொழுப்பெல்லாம் ஏறி தலைக்கு மேல வந்து இவன் மௌத்தா போனாலும் சாப்பாடு கூடி மௌத்தா போவானே தவிர எவன்டையாவது வரலாற்றில் நோம்புல சாப்பாடு குறைஞ்சி மௌத்தா போயிட்டு இருக்கிறானா? இல்ல. இது அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? யது ஸஹ்வதஹு வ தஆமுஹு, அவன் ஆசாபாசங்களை எனக்காக விட்டு விட்டான். என்னத்தை விட்டான்? பகல்ல விட்டான், இரவில் எடுத்துக்கொண்டான், அவ்வளவுதான். அதை கூட அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்? வ தஆமுஹு, அவன் உணவை விட்டு விட்டான். பகல்லையாவது நான் சொன்னதனால ஷிஃப்ட நீ மாத்தினியா, அது போதும் எனக்கு. அந்த ரப்புல் ஆலமீனை பாருங்க, அந்த இறைவன் அருளை பாருங்க, அந்த இறைவன் கண்ணியத்தை பாருங்க. நீ ஷிஃப்ட மாத்தினதையே நான் அற்பமான ஒரு காரியம், நீ அற்பமான தியாகத்தை தான் செஞ்சாய் என்றாலும் அதையே நான் தியாகமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றான். அந்த இறைவனுக்காக நாங்கள் எவ்வளோ நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இறைவனுக்காக எவ்வளவு நாங்க தியாகம் செய்யணும். இதை கூட அல்லாஹ் இப்படி எடுக்கிறான், அதுக்கு அளவே இல்லாம நன்மை தர்றானா. இந்த தியாகத்துக்கு பகல் முழுக்க சாப்பிடாம இரவு முழு நேரமும் இருந்து சாப்பிட்ட அந்த தியாகத்துக்கு அளவில்லாம நன்மை தருகிறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தின் புண்ணியம், இந்த மாதத்தின் புனிதம். அல்லாஹ் இந்த மாசத்துக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அதை நினைச்சு நம்பிக்கையோட ஈமானோட ஒருவன் அல்லாஹுவை நின்று வணங்குகிறான் பாருங்கள், அதற்காக அல்லாஹ் தருகிறான். மன் சாம ரமலான, யார் ஒருவர் ரமலானில் நோன்பு நோட்கிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானுடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் அமல்கள் நன்மைகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடனும் யார் நோன்பு நோட்கிறானோ, குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவன் முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கைவசத்தில் எனது உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லா ஹுலூஃபு ஃபமிஸ் சாஹிமி, ஒரு நோன்பாளியுடைய வாயில் வருகின்ற துர்வாடை இருக்கிறதே அது எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானது என்று சொன்னால், அத்தியபு இந்தல்லாஹி தஆலா மிர் ரீஹில் மிஸ்கி, அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் மனத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. நோம்புல
இரவு முழுக்க சாப்பிட்டு பகல் முழுக்க தூங்கி எழுமினவன்ட வாயை கொஞ்சம் முணந்து பாருங்க, எப்படி அடிக்கும் வாடை. எத்தனை மாதம் பல்லு தீட்டலன்னு கேட்கலாம், அந்த அளவுக்கு துர்வாடை அடிக்கும். ஆனால் அல்லாத எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. பரவாயில்ல, அவனோட வயிற்றிலிருந்து ஒரு விதமான அந்த கேஸ்ட்ரிக் ஒரு ப்ராப்ளம் ஒன்றில் நேரம் மாற்றம் அடைஞ்சதுனால ஒரு வாடை வருது. அது என்கிட்ட கஸ்தூரியை விட சிறந்த. இந்த காலத்தில் கஸ்தூரி உண்மையான வாசமா? எல்லாம் ஆர்டிஃபிஷியல் கஸ்தூரி தான் இருக்கும். கஸ்தூரி ஒன்றும் ஒரிஜினல் இல்லை, பேர் உள்ளவள் ஒரிஜினலாக இருப்பாளே தவிர கஸ்தூரி ஏதாவது பொருள் ஒரிஜினலாக கிடைக்குதா? கிடைச்சாலும் வாசத்தை காண முடியலை. கஸ்தூரியை விட அல்லாவிடத்தில் அந்த நோன்பாளியுடைய வாயில் வருகின்ற துர்வாடை சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான்டா. நோன்பு விஷயத்தில் மட்டும் எல்லா லொஜிக்கையும் அல்லாஹ் மாத்துறான். லொஜிக்கை மாற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்? நன்மையை தருகிறான். அதுவும் இந்த மாதத்தின் கண்ணியத்தின் காரணமாக அல்லாஹ் தருவதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால், நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிய காரணத்தினால், அதுக்கு நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி விசுவாசம் வைக்க வேண்டிய காரணத்தினால் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்கிறோம் என்ற எண்ணத்தில் நாங்கள் நோன்பு நோட்க வேண்டும். அது உண்மையான எண்ணமாக இருந்தால் அந்த குர்ஆனோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனுடைய வழிகாட்டலை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆன் எதை அனுமதித்ததோ அதை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆன் எதை விட்டு நம்மளை தடுத்ததோ அதை முற்றிலும் முழுதாக தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். அந்த இறையச்சத்தை நாம் குர்ஆனுடைய இந்த அறிவுரைகள் ஊடாக பெற்றுக்கொண்டு நல்லொழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நோன்பின் எதிர்பார்ப்பாக இந்த மாதத்தின் கண்ணியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நாங்கள் இந்த நோன்பை இந்த சொன்ன விதத்தில் சொன்ன நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக ஆக்கணும். அதுக்கு குறைந்தபட்சம் இந்த ரமலான் முடிகிறதுக்குள்ள குர்ஆனை முழுசா திலாவத் செஞ்சிருக்கணும். குர்ஆன் மொழிபெயர்ப்பையும் என்ன செஞ்சிருக்கணும்? வாசித்து விளங்கி அல்லாஹ் கட்டளையிட்ட செய்திகளை சரியா மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாறினா ஒரு காரியம் செய்யும் போது டிசிஷன் எடுக்கலாம். நீங்க உலமாக்களுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் சட்டங்களை சரியா படிச்சுங்கன்னு வைங்க, ஒரு காரியம் ஆகுமானதா இல்லையா? அந்த உங்களோட அறிவு குர்ஆன் மூலம் நீங்க பெற்றுக்கொண்ட அறிவு இருக்குதே, அது உங்களுக்கு ஃபத்வா கொடுக்கும். இது கூடும், இது கூடாது, யாரை நம்பி ஏமாற வேண்டி வராது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுயமரியாதை மிக்க கண்ணியமான ஒழுக்கமான நேர்மையான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருமா. அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை சுமந்த குர்ஆன் அருளப்பட்ட ஒரு பாக்கியமிக்க மாதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குர்ஆன் மூலம் வாழ்ந்து அந்த குர்ஆனுக்காகவே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த நோன்பை நாங்கள் கண்ணியப்படுத்தியவர்களாக மாறுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி கலைச்சிடும் சபையா. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இந்த ரமலான் மாதத்தில் நாளைய தினம் முதல் ஒரு 10 நாட்களுக்கு நபிகளாரின் வாழ்வில் நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நான் உரை நிகழ்த்திருக்கிறேன். நடுப்பத்தில் இந்த தௌஹீத் கொள்கை தனிமனித வாழ்வில் ஏற்படுத்திய புரட்சி என்ற தலைப்பில் சகோதரர் அஜ்மீர் அமீனி அவர்கள் 10 நாட்கள் உரை நிகழ்த்திருக்கிறார். கடைசி 10 நாட்களில் மரணத்தின் பின், நபிகள் நாயகத்தின் மரணத்தின் பின் என்ற அந்த தலைப்பில் சகோதரர் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறார். தொடர்ச்சியாக நோன்பு முழுவதும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அமைப்பிட பேர் தடையா கிடையா அதெல்லாம் பார்க்காதீங்க, எந்த வந்தாலும் இங்கே பயான் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த தலைமையகத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். வழிப்போக்கர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு, யாரெல்லாம் வசதி இல்லாமல் நோன்பு திறக்கிறதுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்களோ, காசு வசதியை சொல்லலை, அந்த திறக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல போயிட்டு இருந்து திறக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தாராளமாக இங்கே வந்து தலைமையகத்தில் ஒவ்வொரு நாளும் இஃப்தார் ஏற்பாடு செஞ்சுருக்குது, வந்து கலந்து கொள்ளலாம். அதே போன்று கஞ்சி ஏற்பாடு இந்த ஜமாத்தில் செஞ்சுருக்கிறோம். அசர் நேரத்துலேருந்து கஞ்சி விநியோகம் நடக்கும். அது உண்மையான பால் கஞ்சாக, உண்மையான இறைச்சி கஞ்சாக, உண்மையான கோழி கஞ்சா. ஏண்டா சில கஞ்சியில் இறைச்சி இருக்காது, கேட்டால் லொஜிக் வேற பேசுவான். மாலு பானில் மாலு இருக்குதான்னு கேட்பான், கிமுலா பனிஸில் கிமுலா இருக்குதான்னு கேட்பான். அந்த மாதிரி இறைச்சி கஞ்சியில் என்ன இறைச்சி எதிர்பார்க்குறேன்டுவான்.
அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் இறைச்சி கஞ்சண்டா இன்ஷா அல்லாஹ் ஒரிஜினலான இறைச்சி கஞ்சா கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம். அந்த ஏற்பாடு நடக்குது. அதே போன்று இந்த ஜமாத்துடைய எல்லா பணிகளையும் நாங்கள் இந்த வழக்கு விஷயங்கள் வருது, அதை எதிர்கொள்ளணும். தடை உத்தரவு வந்தால் அதை நீக்கிறதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை. தடை உத்தரவு வந்தால் சட்டத்துக்கு கட்டுப்படுவோம், ஆனால் அதை நீக்கிறதுக்கு போராடுவோம். ஒதுக்கியெல்லாம் ஓட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக வேண்டி சில காசு வசூல் தேவைகள் இருக்கிறது, செலவுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்க. அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த மாதிரி பணிகளுக்கும், தவா பணிகளுக்கும், இந்த மாதிரி வழக்கு செலவுகளுக்கும், ஜமாத்துடைய அனைத்து பணிகளுக்கும் நீங்கள் முடியுமான அளவுக்கு தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் பல மடங்காக உங்களுக்கு உங்களோட பொருளாதாரத்தில் பரக்கத் செய்ய போதுமானவனாக இருக்கிறான் என்பதை கூறிக்கொண்டு சந்தேகங்கள் இல்லைண்டா முடிச்சுக்கொள்வோம். சுபானக் அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.